ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற நம்ப முடியாத சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே ஒரு பெரிய மீன், அந்த பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய முதலையும் பக்கத்துலேயே வந்திருக்கு பாருங்க. இந்த மீன் எப்படியாவது போட்டில் ஏறியாவது தப்பிடலான்னு இந்த போட்டையே சுற்றி சுற்றி வந்திருக்கு. ஆனால் முதல்ல அதை விடுற மாதிரி தெரியல. போட்டில் இருக்கிறவங்க இதை காப்பாற்றணும் அப்படின்னு நினைச்சாலும் நடக்கிற கதை இல்லை, அதனால வேடிக்கை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. ரொம்ப விசித்திரமான சம்பவம் தான் அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது. இவர் இந்த மினி போட்டில் போயிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு உருவம் இவரோட போட்டை நெருங்கி வர மாதிரி தெரிஞ்சது. பார்த்தா அது ஒரு ஓனா, மானிட்டர் லிசார்ட் அப்படின்னு அழைக்கப்படுற ஓனான்லேயே உருவத்தில் பெருசா இருக்கும். சில வீடுகளில் இதை செல்ல பிராணியை வளர்க்கவும் செய்வாங்க. தண்ணியில தத்தளிச்சிட்டு இருந்தது. இந்த போட்டை பார்த்ததும் வேகமா அதுல ஏறிக்கிச்சு பாருங்க. இவரும் அதை பார்த்து பயப்படலை, பத்திரமா அதை கரைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாரு. அடுத்தது இங்கே சாதாரணமாக இருக்கிற இடம் கொஞ்ச நேரத்தில் அப்படியே நடுக்கத்தால நடுங்கிறது தான் பார்க்குறோம். அந்த இடமே குலுங்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப பலமாக இருக்கிற இடம் தான், ஆனால் அங்கங்கே கீரல் விட்டு எப்போ எந்த இடம் உடஞ்சி பள்ளம் வருமோ அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு வந்துடுச்சு. அங்கே இருக்கிற பொருட்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. சின்ன ஆட்டம் வந்ததும் இருந்த எல்லாரும் அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குற வண்டி ரோடு கிராஸ் பண்ணுறதுக்காக தான் அந்த இடத்துல காத்திருக்குது. ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்து கார் வந்துட்டே இருக்கிறதுனால போகவே முடியல. மூணாவதான் இந்த கார் வந்தது. வண்டியோட முன்னாடி இருக்கிற 2 கம்பிகளும் இந்த காரில் இடிச்சதுனால காரோட சில பகுதிகள் கலண்டு வந்திருக்கு பாருங்க. ரோடை கிராஸ் பண்ணவே முடியல அப்படின்னு விரக்தியில் இவர் வழிவிடாமல் இருந்ததுனால இவ்வளோ பெரிய சம்பவம். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது நிறைய டஸ்ட்பின் தான் ரோட்டில் அப்படியே அடுக்கி வச்சிருக்காங்க. அந்த பக்கம் போயிட்டு இருந்த டெம்போ அப்படி சம்மந்தமே இல்லாமல் இந்த பக்கமாக விழுந்திருக்கு பாருங்க. எல்லா பாக்ஸும் சேர்ந்தே விழுந்துடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஒரு பெரிய மரம். இந்த மரத்தை அப்படியே வண்டியில தூக்கி போடணும். இதுக்காக தான் இந்த டிராக்டர் வந்திருக்கு. கயிறெல்லாம் கட்டி இழுத்துருக்குறாங்க. ஆளால தூக்கி போட முடியாது, அந்த அளவுக்கு பெருசு. கடைசியில எப்படியோ ஒரு கட்டமா தூக்கி போட்டா வண்டியே பாரம் தாங்க முடியாம அப்படியே கவிழ்ந்துடுச்சு பாருங்க. ரொம்ப உயரமாகவும் அகலமாகவும் இருந்ததுனால இனிமே இதை தூக்கிட்டு எங்க போறது, முடியாதுன்னு வண்டி அந்த இடத்துல படுத்துக்குச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறது ஒரு பெரிய லாரி தான் இந்த இடத்துல கவிழ்ந்து கிடக்குது. இதை மேலே தூக்கி கொண்டு வரதுக்காக 2 கிரெயின் கொண்டு வந்திருக்காங்க. 2 பக்கமும் கம்பி கயிறெல்லாம் கட்டி எப்படியாவது இந்த லாரியை தூக்கி நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் மெதுவா வந்தது. ஏற்கனவே அந்த லாரியோட பாதி பகுதி உடஞ்சுதான் இருக்குது. லாரியை தூக்கி ஒரு இடத்துல நிறுத்திடலாம் அப்படின்னு பார்த்தா அது மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு. அது நகர்ற வேகத்துல 2 கிரெயினையும் மறந்து போனதுனால இந்த 2 கிரெயினும் கயிறோட சேர்ந்து இழுத்து கீழே போடுற மாதிரி ஆயிடுச்சு. லாரியை தூக்கிட்டு 2 கிரெயினும் கீழே விழுந்து கடைசியில் அது ஒரு விசித்திர சம்பவமா முடிஞ்சிருக்கு பாருங்க. இனி 2 கிரெயினை தூக்குறதுக்கு இன்னொரு வண்டி கொண்டு வரணும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பார்க்கறது இந்த நீளமான பெரிய வண்டியில ஒரு ஜேசிபி தான் ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கிற வேகத்திலே மாட்டி வச்சிருந்த அதோட தடுப்பு கலண்டதுனால ஜேசிபி தனியா கலண்டு ரோட்ல போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த விஷயம் தெரியாம இந்த ட்ரக்கும் போயிட்டு இருக்கு. பின்னாடி இந்த கார்ல போனவர் இந்த விஷயத்தை பார்த்து டிரைவர் கிட்ட போய் சம்பவத்தை சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல வண்டி தலைகீழ கவிழ்ந்துடுச்சு. ஆனா உள்ள டிரைவர் இருக்கிறாரு. தலைகீழ நிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கதையாயிடுச்சு. உள்ள இருந்து அவர் எப்படி வெளியே வருதுன்னு தெரியாம உள்ளே மாட்டிட்டு இருக்கிறாரு பாருங்க. இந்த பெரிய வண்டிக்கே இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு நினைக்கிற மாதிரி. அடுத்தது இங்க இந்த வீடியோல நிறைய விறகு கட்டைகள் இதையெல்லாம் ஏத்திட்டு இந்த ஆட்டோ டெம்போ மெதுவா வந்துட்டே இருக்குது. இந்த இடத்துக்கு வந்ததும் டிரைவர் அப்படியே திரும்பிடலாம் நினைச்சிட்டு போல. ஆனா மொத்த விறகு கட்டையோட வண்டியோடு சேர்ந்து கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல 2 பேர் சேர்ந்து பளபளக்கிற இந்த கண்ணாடியை எப்படியாவது இந்த கார்ல ஏத்திடலான்னு பாக்குறாங்க. இவ்வளவு உயரமான கண்ணாடியை கார்ல ஏத்தி கட்டுறது நடக்கிற விஷயமா? கண்ணாடி ஒரு செகண்ட்ல அதோட வேலையை காட்டிடுச்சு. நொறுங்க போகுது அப்படின்னு தெரிஞ்சதும் 2 பேரும் அந்த இடத்தை விட்டு கொஞ்சம் நகர்ந்துட்டாங்க. நல்ல வேளை கண்ணாடி ஆள் மேல படல, அது வரைக்கும் நல்லதுதான். இந்த சின்ன வண்டியில எப்படி ஏத்த முடியும்? இதே மாதிரி தான் இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது. ட்ரக்கை நிறுத்திட்டு பின்னாடி இருக்கிற டோரை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற பொருட்களை வெளியே எடுத்துட்டே இருந்தாரு. திடீர்னு அந்த ட்ரக் மெதுவா நகர ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. இவ்வளவு பெரிய வண்டி, இதை எப்படியாவது நிறுத்தி ஆகணுமே இவரு பின்னாடியே ஓடுறாரு. ஆனா ஒரு தனி மனுஷனால இதை நிறுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ரொம்ப பாரங்களையும் ஏற்றி இருந்ததுனால ரிவர்ஸ்லேயே போய் அங்கே இருக்கிற பள்ளத்தில் தொப்புன்னு விழுந்துடுச்சு. பயங்கரமான சத்தத்தை கேட்டு அந்த தெருவில் இருந்த டாக் தான் வேகமாக ஓடி வந்திருக்கு. இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது டெம்போவில் ஜேசிபியோட ஒரு பகுதியை ஏற்றி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. கரெக்டாக இந்த இடத்துல மேம்பாலம் வருது பாருங்க. மேம்பாலத்தில் இவ்வளோ உயரம் கண்டிப்பாக தட்டும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தாலும் எப்படியாவது டெம்போவை கொண்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தாரு. அங்கங்கே கிடுகிடுன்னு ஆடிட்டே இருந்தது. கடைசியில் நடுவில் சிக்கிக்கிச்சு பாருங்க. இப்படி சிக்கிக்கிட்டதை எடுக்கிறது இன்னொரு வேலையாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடத்துல நிறைய தூண் இருக்கிறத பார்க்குறோம். இது எல்லாம் ஒன்னா சேர்ந்து ரொம்ப பலமாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சா அங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இது விழ போகுதுன்னு. அதை தெரிஞ்சுக்கிட்டே ஒருத்தர் வேகமா ஓடி வரதை தான் பாக்குறோம். ஒரு தூண் விழும்போதே அடுத்தடுத்த தூண்கள் சொல்லி வச்ச மாதிரி அப்படியே சரிஞ்சு விழ ஆரம்பிச்சது. இருக்கிற கார் மேலேயும் விழுந்திருக்கு. நல்ல வழியா அங்கிருந்த ஆட்கள் எல்லாரும் நிலைமையை தெரிஞ்சுக்கிட்டு வேகமா ஓடிட்டாங்க. இங்க இந்த வீடியோல ட்ரக் ஒன்று இந்த திருப்பத்துல திரும்பி வந்துட்டு இருக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. திடீர்னு அது மேல இருந்த கண்டெய்னர் அப்படியே கீழே விழுந்துடுச்சு பாருங்க. உள்ளே இருந்தது முழுக்க பால் மாதிரியான பொருள். கீழே விழவும் எல்லாமே உடஞ்சிடுச்சு. கண்டெய்னர் நடுவில் தானே இருக்குது, அது பாட்டுக்கு
அசையாம இருக்கும் அப்படின்னு நினைச்சது தான் தப்பா போச்சு. கீழே விழுந்ததுல கண்டெய்னர் ஒரு பக்கம், இந்த பொருட்கள் ஒரு பக்கம்னு வேற மாதிரி மாறிடுச்சு. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. எங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம், நல்லா தான் சைக்கிள் ஓட்டிட்டு வந்திருந்தாங்க. திடீர்னு ஒரு கையை விட்டுட்டு ஹாய் சொல்றதுக்காக நினைச்சது கடைசியில் சைக்கிள் எப்படி காலை வாரி விட்டுருக்கு பாருங்க. உஷாராக தான் இருக்கணும் போல. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, இந்த லாமாவுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்குறாரு. அதுவும் வாங்கிக்கிச்சு. வாங்கி அப்படி சாப்பிடும் அப்படின்னு பார்த்தா அவர் மேலேயே ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கு பாருங்க. எவ்வளோ பயங்கரமான ஆளாக இருந்திருக்கு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நல்லா வேகமாக ஓடி வந்துட்டு இருந்தவர் திடீர்னு அவர் ஓடின ஓட்டத்துக்கு இந்த டைல்ஸே உடஞ்சி போகும்னு நினச்சி கூட பார்க்கல. நம்ம காலுக்கு அவ்வளோ பவரா திடீர்னு பள்ளம் ஏற்பட்டுடுச்சேன்னு வேகமாக வந்து பார்க்குறாரு. அதுவே யார் கால் வைப்பா உடையலான்னு காத்திருந்திருக்கும் போல. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ஹோட்டலில் ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கிண்டும் போது தூக்கி போடுறத பார்த்துருப்போம். எப்படி தூக்கி போட்டு கரெக்டா கேட்ச் பிடிக்கிறாங்களோ அப்படின்னு பார்த்தா இவர் பயங்கர கில்லாடியா இருப்பார் போல. ஆஃப் ஆயில் போட்டு அப்படியே வெள்ளைக்கருவை மட்டும் தனியா பிளேட்ல தூக்கி போட்டுட்டாரு. மஞ்சக்கரு மட்டும் இந்த பேன்ல இருக்குது பாருங்க. இது வித்தியாசமான திறமை தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த பைக்கை பார்க் பண்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு போறாங்க. திடீர்னு வண்டி பாருங்க நிக்காம அப்படியே தூக்கிடுச்சு. 2 பேரும் கீழே விழுந்து வண்டியும் தலைகுப்புற விழுற மாதிரி ஆயிடுச்சு. நல்ல நிதானமா போன மாதிரி தான் தெரிஞ்சது. ஆனால் கடைசி நேரத்தில் இப்படி காலை வாரி இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, இந்த டாகுக்கு பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு தலையில அதுக்கு தொப்பியெல்லாம் வச்சு ஒரு கேக்கு கொண்டு வந்திருக்காங்க பிளேட்ல வச்சு. கேக்கு மேல கேண்டில ஏத்திருக்காங்க பாருங்க. கேண்டில ஊதிட்டு கேக்கு கட் பண்ணும் அப்படின்னு பார்த்தா இந்த டாக் ரொம்ப ஆர்வக்கோளாரா இருந்ததுனால கேக்கை பார்த்ததும் அதுக்கு மேல யோசிக்க முடியாம ஒரேடிய வாயில தூக்கி போட்டுடுச்சு. கேண்டிலோட சேர்ந்து வாய்க்குள்ள போயிடுச்சு. எப்படியோ மொத்த கேக்கையும் சாப்பிட்டுருக்கும் போல. ஒரு பிறந்த நாள் கொண்டாடலாம் அப்படின்னு ரெடி பண்ணது எவ்வளவு தப்பா போச்சு பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, மெத்தையில நல்லா படுத்திருக்கிற பூனையை தான் பாக்குறோம். ஆனா இந்த பூனையோட முகத்தை பாருங்களேன், ஏதோ குடுவ மாதிரி இருக்குது. ரொம்ப வித்தியாசமான முகம் தான். வித்தியாசமான ஒரு சத்தத்தை எழுப்பிட்டே இருந்ததுனால நல்ல தூக்கு கலக்கத்துல இருக்குது போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஸ்கூட்டர்ல ஒரு லேடி போயிட்டு இருந்தாங்க. எதிரில் இவ்வளவு பெரிய ட்ரக்கை பார்த்ததும் கொஞ்சம் தடுமாறிட்டாங்க. சில பேர் நல்லா தான் போயிட்டு இருப்பாங்க. பெரிய லாரி எல்லாம் பக்கத்துல பார்த்ததும் வண்டியை நிறுத்தி ஓரமா வந்துருவாங்க. அந்த மாதிரி தான் இந்த கதையும். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, அந்த பக்கம் ஒரு பைக் நிக்குது. பால் கேன அதுல கட்டி வச்சிருக்காங்க. பைக்ல ஆள் யாரும் இல்ல. கொஞ்ச நேரத்துல பாரம் தாங்க முடியாம பைக் அப்படியே சரிஞ்சிடுச்சு பாருங்க. கேனும் உடனே திறந்து மொத்த பாலும் தரைக்கு வந்துடுச்சு. கிளம்புறதுக்கு தயாரா எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருந்தவங்க கொஞ்ச நேரம் அந்த பக்கம் திரும்புறதுக்குள்ள இவ்வளவு பெரிய சம்பவம் ஆயிடுச்சு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல இந்த லேடி ஒரு பெரிய பானை, இது உள்ள நிறைய தண்ணி இருக்குது, இது மெதுவா உருட்டி கொண்டு போயிடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா மண்ணாலான அந்த ஜாடி கொஞ்சம் நகர்த்தி கொண்டு போகவும் உடஞ்சிடுச்சு. உள்ள இருந்த மொத்தமும் வெளியே வந்துடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த இடத்துல சிமெண்டால புதுசா தளம் போட்டிருக்காங்க. ஆனா அந்த பூனைக்கு வெளியே வந்தாகணும். எப்படியாவது அந்த தளத்துல கால் படாம நடந்து போறதுக்கு முயற்சி பண்ணுது பாருங்களேன். 3 கால் இந்த திண்டு மேல வச்சிருக்கு. ஒரு கால் மட்டும் அந்த சிமெண்ட்ல வைக்காம முடியவே முடியாது. எப்படியோ மெதுவா நடந்து வந்தது. ஆனால் அதோட ஒரு கால் தடம் மட்டும் அப்படியே லைனாக பதிகிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த இடத்துல இப்போதான் நல்லா தண்ணி ஊற்றி கழுவி விட்டுருக்காங்க போல. மொத்த இடமும் ஈரமாக தான் இருக்குது. படிக்கட்டை விட்டு மெதுவாக இறங்கி வந்துட்டு இருக்கிறாங்க. ஈரமான இடங்கள் நடக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியிருக்கு. வலிக்கு தொப்புன்னு விழுந்துட்டாங்க. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் ஹீல்ஸ் போட்டுட்டு நடந்து போகிற இடம், தண்ணிக்குள்ளே கால் வைக்கலான்னு பார்த்தாங்க. ஆனால் அந்த இடம்லாம் பாசியாக இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கவே இல்லை. கால் வைக்கவும் ஹீல்ஸ் சர்ன்னு வலிக்கு விட்டுடுச்சு பாருங்க.